சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உனக்காக இன்று ஒரு குடும்பம் சாமி ஆடி குறி கேட்கச் சென்றார்கள். இன்று அங்கு என்ன நடந்தது தெரியுமா? எதற்காக உனக்கு அவர்கள் குறி கேட்க செல்ல வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி அன்று சென்றார்கள். உனக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நான் சொல்ல வந்தேன். இன்று வரை நீயுண்டு உன் வேலையுண்டு என்று தான் இருந்து வருகிறாய். உன்னால் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாமல் உன் வேலையை மட்டும் நீ செய்து வருகிறாய். உன்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருந்தது இல்லை. உன்னால் யாரும் கண்ணீர் வடித்ததும் இல்லை. உனக்காக யாரும் இல்லை என்றாலும், யார் எதை நினைத்தாலும் வருத்தப்பட்டாலும் அவர்களுக்காக நீ போய் நின்று அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்துதான் வருகிறாய். இப்படி இருக்கும் முன்னே இத்தனை கொடூர எண்ணத்தோடு எதற்காக குறி கேட்க செல்ல வேண்டும் சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கையில் இது நாள் வரை தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய். இதற்கெல்லாம் காரணம் இவர்கள்தான். இவர்கள் செய்யும் வேலைத்தான் இன்று வரை உனக்கு தடை கற்களாக இருந்து வருகிறது. அதை நான் இன்றோடு போக்கி விடுவேன். இருந்தாலும் என்ன நடந்தது என்பதை பற்றி கேள். நீ வாழக்கூடாது, வாழ்வில் முன்னேறக்கூடாது என்று இவர்கள் தடை செய்து வைத்தார்கள் அல்லவா? இப்பொழுது உன் நிலைமை மாறும். அறிகுறிகள் அவர்களுக்கு தெரிந்ததால் தான் இது எப்படி நிகழ்ந்தது என்று தெரிந்து கொள்ள சென்ற இடம்தான் இது. நாங்கள் இத்தனை தடை கொடுத்து இருந்தாலும் இப்படி முன்னேற்றம் தெரிகிறதே, எங்களுக்கு எதனால் இப்படி என்று கேட்க சென்றார்கள். அங்கு அவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டவுடன் இவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். அங்கு அப்படி என்ன நடந்தது என்று கேள். நீங்கள் செய்த தடைகள் இத்தனை காலம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுதும் எந்த காரியமும் நடக்கக்கூடாது என்று நீங்கள் செய்த தடைகள் அங்கு இல்லை. அது உடைக்கப்பட்டு விட்டது. உங்கள் செயல்கள் அவர்கள் இல்லத்தில் இல்லை, அது வெளியேற்றப்பட்டு விட்டது. அதனால் தான் அவர்கள் இல்லத்தில் இப்பொழுது முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்ன விஷயம் இவர்களை ஆடி போய்விட்டது. அது எப்படி நாங்கள் செய்த விஷயம் அந்த இல்லத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று அவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். அவர்கள் ஆணித்தரமாக சொன்னவர்கள் அவர்கள் இல்லத்தில் எப்பொழுது அந்த கட்டுக்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது என்று, அந்த கட்டை உடைத்தது நான் தான் அதை உன் இல்லத்தில் இருந்து வெளியேற்றி விட்டேன். இனி உனக்கு தடைகள் எதுவும் கொடுக்காது. இனி காரியம் நிவர்த்தி கொடுக்கும். அதனால் உன் முன்னேற்ற அறிகுறிகள் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. எப்பொழுது உன் வளர்ச்சி உனக்கு தெரிவதும் மற்றவர்களுக்கு தெரிந்து விடுகிறது அல்லவா? இதுதான் உன் வாழ்க்கை. நீ வாழ தொடங்கிவிட்டாய் என்று இப்பொழுதாவது நம்பிக்கையோடு இரு. உனக்காக தீங்கு நினைத்தவர்கள் குழப்பமடைய ஆரம்பித்து விட்டார்கள். இனி அவர்களுக்கு அது திரும்பிவிடும். உனக்கு செய்த அனைத்தும் அவர்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நீ வேதனைப்படாதே. இதிலிருந்து நீ தப்பித்து விட்டாய் என்று நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.